இந்த மும்மொழி கொள்கையை பற்றி கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் சாமானிய மக்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு என்ன சொல்லுது, இங்கே இருக்கிற மாநில அரசு என்ன நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது எந்த மொழியை வேணால் கற்கலாம், இந்திய திணிக்கலை தெளிவாக சொல்லுது. நீ கன்னடம், தெலுங்கு, பக்கத்தில் திருப்பதியில் லட்டு வாங்கணுன்னா தெலுங்கு வேணும், இந்த பக்கம் கர்நாடகாவில் தண்ணி வாங்கணுன்னா கன்னடம் வேணும், இந்த பக்கம் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் வாங்கணுன்னா மலையாளம் தெரியணும். இது தவிர்த்து இதை தாண்டி போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது தமிழ்நாட்டு கிணத்து தவளையாக இல்லாமல் நாம் சற்று ஒரு ஆற்று, ஒரு நதியின் ஒரு மீனாக, சின்ன மீனாக இருந்தால் கூட நாம் அடுத்த மாநிலத்திற்கு சென்றிருக்கும் பொழுது எந்த மொழி நமக்கு மிகவும் அவசியம் என்று சரி, சுற்றி இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ள நீங்க போனாலும் ஹிந்தி இருந்தா இவங்க 3 இடத்துலையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். இங்கிலீஷ் நமக்கு வெள்ளைக்காரன் ஒரு மொழியை திணிச்சிட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷம். அமெரிக்காவில் நம்ம ஆளுங்க சாஃப்ட்வேர்லையும் அதுலேயும் வந்து கனடாவில் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறதுக்கு இப்போ வந்து கூகுளில் அந்த சிஓ சுந்தர் பிச்சை இது போன்ற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆங்கிலம். ஸோ அந்த மொழி வந்து நம்ம கற்றுக்கணும் நினச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் போனாலும்